ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜிகே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 101வது கொஷின், கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். ஃபஸ்ட்டு கேள்வி, இந்தியாவின் 11வது ஐந்தாண்டு திட்டத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு, இந்த திட்டத்தின் முக்கிய கவனம் விரைவான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கியதாக இருந்தது. இது கரெக்டு. செகண்ட் வந்துட்டு, வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதை இந்த திட்டம் வலியுறுத்துகிறது. இதுவும் கரெக்டு. தேர்டு வந்துட்டு, நாட்டின் கிழக்கு பகுதிகளில் அரிசி உற்பத்தி அதிகரித்துள்ளது. இது வந்துட்டு ராங் ஆன்சர். ஸோ விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 மட்டும் சரி, மற்ற வந்துட்டு தப்பு. அடுத்து 102வது கொஷின், கொல்கத்தாவில் முகமதியரின் இலக்கியம் மற்றும் அறிவியல் அமைப்பை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அப்துல் லாத்தீப். அடுத்து 103வது கொஷின், வண்டல் மண் டேஸ் மூலம் வளமானதாக உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மக்கிய பாஸ்பரிக் அமிலம், சுண்ணாம்பு, காரிம பொருள், இதனால வந்துட்டு நல்லா வளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 104வது கொஷின், கூற்று ஏ வ.உ. சிதம்பரம் சுதேசிய கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். கரெக்டு. செகண்ட் வந்துட்டு காரணம் ஆர், இந்திய கடற்படை வாணிபத்தில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையை அவர் எதிர்த்தார். இதுவும் கரெக்டு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் சரி. காரணம் ஆர் கூற்று ஏவை சரியான விளக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 105வது கேள்வி, உலக இளைஞர் திறன் தினம் கொண்டாடப்படுகின்ற நாள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆகஸ்ட் 15. அடுத்து 106வது கொஸ்டின், சரியானவற்றை தேர்ந்தெடு. கட்சி அதை நிறுவனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுதந்திர கட்சி யார் நிறுவியிருப்பார்னா சி ராஜகோபாலாச்சாரியார். செகண்ட் வந்துட்டு கதர் கட்சி, இது யார் நிறுவியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோகன் சிங் பக்னா. தேர்ட் வந்துட்டு சுயராஜ்ய கட்சி, இது யார் நிறுவியிருப்பார்னா மோதிலால் நேரு, நேருவோட அப்பா. அதுக்கடுத்து வந்துட்டு ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, இது யார் நிறுவியிருப்பார்னா சுபாஷ் சந்திர போஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3, 1, 2, 4. அடுத்து 107வது கொஷின், கிபி 1504 நிறுவப்பட்ட டேஸ் நகரத்திற்கு சிக்கந்தர் லோடி அடித்தளமாக இருந்தார். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆக்ரா. அடுத்து 108வது கேள்வி, இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான். அடுத்து 109வது கொஷின், கிபி 1931ஆம் ஆண்டின் 2வது வட்டமேசை மாநாடு, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு, வெல்லிங்டன் பிரபு இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தபோது நடைபெற்றது. இது வந்துட்டு கரெக்டு. செகண்ட் வந்துட்டு, இந்திய தேசிய காங்கிரஸின் பிரதிநிதியாக காந்தி இம்மாநாட்டில் கலந்து கொண்டார். இதுவும் கரெக்டு. ஸோ விடை பார்த்திங்கன்னா மேற்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. இந்த வட்டமேசை மாநாட்டில் 3 நடந்திருக்கும். 3லையுமே கலந்துக்கிட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தான் 3லையுமே கலந்துருப்பாங்க. ஆனால் காந்தி வந்துட்டு 2வது வட்டமேசை மாநாட்டில் மட்டும்தான் கலந்துருப்பாங்க. 1லையும் 3லையும் கலந்துருக்க மாட்டாங்க. அடுத்து 110வது கொஷின், வேளாண் வேதம் என போற்றப்படும் நீதி நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நாலடியார். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.